ஹே மக்களே, இன்றைக்கி தினகரனில் முதல் பேஜில் இருந்த நியூஸ் என்ன தெரியுமாங்க? கிரிவலம் சென்ற பெண் நிர்வாணமாக சீரழிக்கப்பட்டார். இது என்னங்க நல்ல நியூஸ் அங்கே படிக்கிறதுக்கு? சரி, ஓகே, அது என்னன்னு சொல்கிறேன் பாருங்கள். திருவண்ணாமலை கிரிவலத்துக்கு போன ஒரு பெண் 7 கிலோமீட்டர் நடந்து போய் அதுக்கப்புறம் அவங்க நடக்க முடியல அப்படின்னு சொல்லி ஒரு நண்பரை கூப்பிட்டு வீட்டுக்கு போகிறதுக்கு போயிருக்காங்க. அப்போ ஒரு கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் ஆளில்லாத நடமாட்ட இல்லாத ஏரியாவில் பின்தொடர்ந்த பைக்லேருந்து வந்து 2 பேர் நின்று அவங்க கூட போன நண்பரை அடித்து உதச்சி அந்த பொண்ணை 3 மணி நேரமாக நிர்வாணமாக ஒரு இடத்துல உட்கார வச்சு, அது இல்லாமல் அவர் நண்பர்களை அழைச்சி அந்த பொண்ணை பாலியல் ரீதியாக தொல்லை பண்ணியிருக்காங்க. அந்த பொண் 3 மணி நேரத்துக்கு அப்புறம் திருவண்ணாமலை மேற்கில் உள்ள போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணி அது சம்மந்தப்பட்ட 7 பேரை கைது பண்ணியிருக்காங்க. அதில் 17 வயசுக்கு உட்பட்ட ஒரு பையனை தேடிட்டு இருக்காங்க. என்னங்க நடக்குது? சரியா, இப்போ அந்த பையன் செல்ஃபோனை பார்க்கும்போது இதே மாதிரி 25 வீடியோக்கள் எடுத்து வச்சுருக்காங்க. ஸோ இது மாதிரி திருவண்ணாமலை கிரிவலம் தனியாக போகிற பெண்கள் அல்லது ஆண் நண்பரோட போகிற பெண்களை இந்த மாதிரி டார்கெட் பண்ணி இந்த மாதிரி 25 பேரை இப்படி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கியிருக்காங்க. இது தமிழக அரசுக்கு எங்களோட தாழ்மையான ஒரு தனி மனித வேண்டுகோள் என்னென்னா, இங்கே வந்து அரசியலை கொண்டு வராதிங்க, கட்சிகளை கொண்டு வராதிங்க. இந்த கட்சிகள் அரசியலுக்கு அப்பாற்பட்டது, சரிங்களா? அதாவது நான் தமிழக அரசுக்கு ஒரு தனி மனிதனாக சொல்கிறது என்னென்னா, லஞ்சம் ஊழலை எப்போ வேணால் அழிச்சிக்கலாம். ஏன்னா அது காசு சம்மந்தப்பட்ட விஷயம், அதை சம்பாரிச்சிக்கலாம். ஆனால் இந்த பாலியல் வன்கொடுமை, பெண்கள் பாதுகாப்புக்கு உள்ள இந்த அச்சத்தை தயவு செஞ்சு சரி பண்ணுங்கள். நீங்கள் முதல்ல சால்வ் பண்ண வேண்டிய விஷயம் பெண்கள் பாதுகாப்பு நம்ம என்ஷூர் பண்ணியே ஆகணும். ஏன்னா கற்பு உயிரை தாண்டி இந்த உலகத்தில் எதுவுமே பெருசாக இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஸோ தயவு செஞ்சு ஐயா, தமிழக அரசு முதல்வராக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், இதுக்கு அடுத்த எந்த துறையில் இருக்கிறவங்களாக இருக்கட்டும், முதல்ல இதுக்கான ப்ரிகாஷனரி மெஷரை தயவு செஞ்சு எடுங்க. பெண்கள் பாதுகாப்பு முக்கியம். கற்பு உயிரை தாண்டி எந்த விஷயம் பெருசு இல்லை. லஞ்சம் ஊழலை பொறுமையாக நிறுத்திக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது, அதுவும் நிறுத்தப்பட வேண்டிய விஷயம்தான். பட் இதை கம்பேர் பண்ணும்போது அது கொஞ்சம் ப்ரியாரிட்டி கம்மி தான். தயவு செஞ்சு இந்த இதை முதல்ல மக்கள் பாதுகாப்பையும் முக்கியமாக பெண்கள் பாதுகாப்பை மனதில் கருத்தில் கொண்டு இரும்பு கரம் கொண்டு ஒடுக்கப்பட வேண்டும் என்பதை என்னோட வீடியோ மூலமாக நான் தாழ்மையாக தெரிவித்துக் கொள்கிறேன். முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணி மக்களுக்கு தெரிய வைங்க. அது அரசாங்க அலுவலர்களுக்கு சென்று இதுக்கான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச் கைஸ்.